நாம் நம் வாழ்வில் அற்பமானதாக கருதும் ஆனால் இஸ்லாமிய சிந்தனையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தைப் பற்றி இன்று பேசுகிறோம். அல்லாஹ்விடம் நாம் கொள்ளும் வெட்கம், அதாவது ஹயா. வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாகும். இந்த ஹயாவை நாம் தனியாக இருக்கும்போதும் தனிமையில் இருக்கும்போதும் கூட எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும் என்பதைப் பற்றியே நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம். நம்முடைய தலைப்பு மிகவும் எளிமையானது. தனியாக யாரும் இல்லாத ஓரிடத்தில் ஒருவர் குளித்தால் அவர் ஔரத்தை மறைக்க வேண்டிய உடலின் பகுதியை மறைக்க வேண்டுமா என்பதை இஸ்லாமிய கர்மசாஸ்திரம், அதாவது ஃபிக்ஹ், சட்டவியல் இதைப்பற்றி என்ன சொல்கிறது என்று முதலில் பார்ப்போம். புகழ்பெற்ற சட்டவியல் நூல்களில் உதாரணமாக அல் கதீப் அஷ்ஷிர்பீனி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் முக்னி முஹ்தாஜ் என்ற நூலில் ஔரத்தை மறைக்க வேண்டிய சட்டபூர்வ கடமைகளைப் பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபிக்ஹின்படி யாரும் பார்க்காத ஹல்வத் என்ற தனிமையான இடத்தில் ஒருவர் நிர்வாணமாக குளிக்கலாம். சட்டப்படி இது ஜாயிஸ், அதாவது அனுமதிக்கப்பட்டதாகும். அதேபோல் தம்பதிகளுக்கு இடையில், அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவரையொருவர் ஔரத்தை பார்ப்பதும் மறைக்காமல் இருப்பதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் வாசல் இங்கே திறந்தே இருக்கிறது. ஆனால் சட்டம் அனுமதித்ததால் மட்டும் ஒரு காரியம் மிகச் சிறந்த வழியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சட்டத்தை விட மேலாக அல்லாஹ்விடம் நாம் காட்ட வேண்டிய அதப், நம்முடைய முரா, நம்முடைய ஹயா ஆகியவற்றையே ஒரு உண்மையான விசுவாசி கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கேதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளுக்கு பொருத்தமும் முக்கியத்துவமும் அதிகமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஒரு ஹதீஸை முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி போன்ற புகழ்பெற்ற ஹதீஸ் அறிஞர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் ஔரத்தை நீ மறைத்துக்கொள். உன் மனைவி, சகோதரி ஆகியோரை தவிர மற்றவர்களிடமிருந்து மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலும் உனக்கு வெட்கம் இருக்க வேண்டும். இதை கேட்ட சஹாபாக்களில் ஒருவர் உடனே ஒரு கேள்வியை எழுப்பினார். அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தனியாக இருக்கும்போதோ? அந்த கேள்விக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் எந்த ஒரு விசுவாசியின் இதயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியெனில் அல்லாஹ்வே மிக அதிகமாக வெட்கப்பட தகுதியானவன் ஆவான். இந்த ஹதீஸ் நமக்கு மிகவும் தெளிவான ஒரு செய்தியை தருகிறது. அல்லாஹ் நம்மை எப்போதும் பார்க்கிறான் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. நாம் தனியாக குளிக்கும்போதும் உடை மாற்றும்போதும் அவன் நம்மை கவனிக்கிறான். அவனிடமிருந்து நாம் மறைந்திருக்க முடியாது. பின் ஏன் நாம் மறைக்க வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து மறைக்குவதற்காக அல்ல, மாறாக அவனிடம் நாம் காட்ட வேண்டிய அதப்பே இங்கு நோக்கம். எல்லாவற்றையும் பார்ப்பவனும் நம்மை படைத்தவனுமான நம்முடைய இறைவனின் முன் ஔரத்தை மறைப்பதன் மூலம் மரியாதை காட்டுவதே இந்த செயல் மூலம் கடைபிடிக்கப்படும் சுன்னத்தாகும். இந்த மரியாதையை பேணுவதன் மூலம் ஒரு விசுவாசி முராத் என்ற உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்கிறான். அதாவது அல்லாஹ்வை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பதும் அவனிடம் கொள்ள வேண்டிய வெட்கத்தை நிலைநிறுத்துவதுமான ஒரு உன்னத பக்தியின் நிலையாகும். அது யாரும் பார்க்காத ஓரிடத்தில் நாம் விருப்பப்படி நடந்து கொள்வதற்கு பதிலாக நம்மை எப்போதும் பார்க்கும் இறைவனிடம் நாம் கௌரவத்தை வெளிப்படுத்துகிறோம். வரலாற்றில் உள்ள மகான்களான சஹாபாக்களின் வாழ்க்கையை பார்க்கும்போதும் இந்த ஹயாவின் முக்கியத்துவத்தை நாம் காண முடியும். அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் ஹயாவின் தீவிரம் காரணமாக அவர்கள் கழிப்படையில் இருக்கும்போது கூட தலையை மூடியிருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வளவு வெட்கத்தையும் மரியாதையையும் அவர்கள் அல்லாஹ்விடம் காட்டினார்கள். அதேபோல் உஸ்மான் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையும் பிரபலம். அவரைப் பற்றி கூறப்படுவது என்னவென்றால், இரவில் இருட்டில் கூட அவர்கள் நிர்வாணமாக நின்றதில்லை. மிகச் சிறந்தவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஔரத்தை கூட எப்போதும் யாரும் பார்த்ததில்லை என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிகாட்டுதல் இந்த விஷயத்தில் சட்டப்பூர்வ சலுகையை விட மிகச்சிறந்தது மரியாதையை பேணுவதே என்பதாகும். இங்கேதான் இந்த பிரசங்கத்தின் மிகப்பெரிய சாரம் உள்ளது. நாம் இதை ஒரு சிறிய விஷயமாக கருதி கடந்து செல்லலாம். யாரும் பார்க்கவில்லையே, அல்லாஹ் பார்க்கிறானே என்று நாம் நியாயம் சொல்வோம். ஆனால் தனியாக குளிக்கும்போது ஔரத்தை மறைக்காமல் இருப்பது படிப்படியாக ஒரு பெரிய அழிவுக்கு வழிகோகிறது. எப்படி என்று கேட்கிறீர்களா? முதலாவது, தனியாக நிர்வாணமாக இருக்கும்போது அது நம்முடைய ஹயா என்ற உணர்வை குறைக்கிறது, வெட்கமில்லாமல் போகத் தொடங்குகிறது. இது வெட்கக்கேடான நிலைக்குச் செல்லும் முதல் படியாகும். பின்னர் மெதுவாக அந்த வெட்கமின்மை மற்றவர்களின் முன்னிலையிலும் வெட்கமின்மையாக மாறமிடும். மக்கள் முன் ஔரத்தை மறைப்பதில் கவனக்குறைவு ஏற்படும். மற்றவர்களுக்கு தெரியாமல் பாவங்கள் செய்வதில் தயக்கமில்லாமல் போகலாம். ஒரு சிறிய விட்டுக்கொடுப்பில் தொடங்கி வெட்கத்தை இல்லாமலாக்கும் இந்த செயல்முறை கடைசியில் ஒரு பெரிய பாவம், அதாவது விபச்சாரம் போன்ற செயல்கள் வரை ஒரு நபரை இட்டுச் செல்லலாம். நஊதுபில்லாஹ். இதுவே இந்த விஷயத்தில் உள்ள மிகப்பெரிய துயரமாகும். ஒரு அற்பமானதாக தோன்றும் செயல் நம்முடைய இதயத்தில் உள்ள ஈமானின் மற்றும் வெட்கத்தின் கோட்டைகளை உடைத்து ஒரு பெரிய பாவத்தின் வாசலை திறக்கிறது.
ஆகையால் சகோதரர்களே, நாம் தனிமையில் இருக்கும்போது நம்முடைய இறைவன் நம்மை கவனிக்கிறான் என்ற உன்னதமான சிந்தனை நம் மனதில் எப்போதும் இருக்கட்டும். சட்டப்பூர்வ சலுகைகள் இருந்தாலும் நம்மை எல்லா நேரமும் கண்காணிக்கும் இறைவனிடம் நாம் முராத் காண்பிப்போம். தனியாக குளிக்கும்போது கூட ஔரத்தை மறைத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய ஹயாவின் மற்றும் அதபின் உன்னதமான வழியை நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ் நம்மை அவன் மிகவும் விரும்பிய அடியார்களில் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.